ஒன்னும் இல்லாத பையன் வீட்டு பொண்ணு கழுத்துல என் பையன் தாலியை கட்டிவிட்டான். சரி போனா போகுதுன்னு விட்டுவிட்டு நான் தான் பெரிய மனசு பண்ணி இந்த இசைக்கு என் வீட்டு மரபுகளாய் பெருக்கா. ஓ வேணாம், இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்ல இவன் பேசாம வேற யாருல பேசுவா? அவன் பிராத சொல்லுதான். நீ வாய முடிட்டு கொஞ்சம் இரு, சரியா? போதா குறைக்கு இப்ப என்னோட 2வது மவன் ஒத்த ஓட்டு இந்த நிக்காலே போல்ஸ்காரி இவகளுத்துல தாலி கட்டிவிட்டான். நானும் போனா போதுன்னு பெரிய மனசு பண்ணி இவளை போய் கூப்பிட்டேன். வீரா வாமா என் வீட்டுக்கு வந்து வாழுமா, என் மாவன் கூட இருமான்னு சொல்லி கூப்பிட்டா இவ எடுத்துருச்சு பேசுதா. பஞ்சாயத்தாரே, நான் என்ன தப்பா கேட்டுவிட்டே விட்ட? ஒன்னும் எங்க வீட்டுல வந்து வாழு, இல்ல என் மகன் கட்டின தாலிய கலட்டி கொடுன்னு கேட்டேன். இவ என்னடா வாழவும் முடியாது, தாலிய கலட்டி தரவும் முடியாதுங்க. இந்தாருங்க, இந்த பஞ்சாயத்துல எனக்கு 2ல ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஆமா, பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு, சம்பந்தப்பட்ட பையனை காணாம. நான் இங்கதான் இருக்கேன். ஏப்பா சண்முகம், என்னையா இது? உன் வீட்டுல ஒரு கல்யாணம் கூட சாதாரணமா நடக்காதா? எல்லா கல்யாணத்தையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்துறீங்க, என்னையா இதெல்லாம்? தெரியாதான் கேக்குறேன். இப்படி ஒவ்வொரு தங்கச்சி கல்யாணத்துக்கும் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஊர் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஹலோ, என்ன பேசுறீங்க? சண்முகமா பஞ்சாயத்தை கூட்டினாரு? அதோ நிக்கிறாரே மிஸ்டர் சௌந்தர பாண்டி, அவர் தான் பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. டாக்டர் அம்மா, யார் கூட்டினா என்ன? உங்க குடும்பத்துக்கு இதுவே தான் பொழப்பா? அதானே, டாக்டர் அம்மாக்கு டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு ஐயா ஏற்பாடு பண்ணாரு. ஆனா என்ன நடந்துச்சு? வடக்குன்னு உள்ள போகுது. அந்த சண்முகம் தானே கல்யாணம் முடிச்சாப்ல. அது மட்டுமா? இங்க நிக்கிறாரே முத்துப்பாண்டி, வேற பொண்ண மனைமடையில ஏத்தி எசக்கி கழுத்துல தாலி கட்டினவர் தானே அவரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஹலோ, தேவையில்லாததை பேசுனா நடக்கிறதே வேற. ஏமா கோவப்பட்டேன்னா உண்மைங்கிறது இல்லைன்னாடுமா? எந்த கல்யாணமாவது உங்க வீட்டுல சாதாரணமா நடந்திருக்கா? இப்ப கூட பாரு, வேற மாப்பிள்ள கட்ட வேண்டிய தாலியை தான் இந்த சிவபாலன் கட்டியிருக்கான். ஐயா பஞ்சாயத்தார, இந்த குடும்பத்துக்கு வேலையே இல்லையா? இது வழக்கமா நடக்கிறது தானே? மத்த கேஸ்ல சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகிட்ட இருந்து தாலியை கழட்டி வாங்கி அனுப்பிச்சு வச்சிருங்க. அம்பிடுதான் மரியாதை உங்களுக்கு. என்னமா ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ என் மகன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கான், அவன் மட்டும் தாண்டவமாட ஆரம்பிச்சான், ஒரு பையன் இங்க உயிரோட போக மாட்டேங்க. ஆமா, என்னையா பஞ்சாயத்துல வச்சு மிரட்டுறீங்களா? ஆமா, என் குடும்பத்துல எல்லா கல்யாணமும் சிக்கலோட தான் நடந்திருக்கு. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையா. என் மகன் என் மருமக கழுத்துல தாலியை கட்டினான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? என் மகன் செஞ்சது அக்கிரமம்னா என் மருமக என் மகன் கூட வாழ்வாளா? நல்லபடியா வாழ்ந்துட்டு தானே இருக்கா. என்னமா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுத? நீ அமைதியாரு. ஆறாரு எப்படி எப்படிலாம் சொல்லி கொடுத்து எப்படி எப்படிலாம் பேசுதாவன்ட்டு மொத்தமும் கேட்போம். நான் பேசினாலும் செய்வேன். ஐயா கேட்டுக்கோங்க ஐயா, என் மருமகன் கூட தான் எதிர்பாராம எசகி கழுத்துல தாலியை கட்டினான், அதுக்காக 2 பேரும் வாழாம போயிட்டாங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க பேசுறீங்க? அண்ணா, இவங்க என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல, உன்னை இசக்கிய பரணிய எல்லாரையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? ஏங்க, நாங்க நடந்ததை சொல்றோம், நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றீங்க. இப்ப நடக்கிற பஞ்சாயத்துக்கு முதல்ல பதில சொல்லுங்க. உங்க மக சிவபாலன் கூட வாழவும் மாட்டேங்கிறா, கட்டின தாலியை கழட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கு ஒரு முடிவு தெரியணும்ல, அது என்னன்னு சொல்லுங்க. பாருங்கயா, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்ச ஆகணும். சரி, இந்த போல்ஸ்காரியை விடுங்க. இந்த கோயில் தர்மகர்த்த என்னவோ ஊனி இந்த வெறும் பத்தி பேசிக்கிட்டே இருக்காளே, அவனை பதில் சொல்லுங்க. அவன் தங்கச்சி அவன் அனுப்புதானா, இல்ல அவ
கழுத்துல கிடக்க அந்த தாலிய கலட்டி அனுப்புதானான்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்பா சண்முகம், இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா பேச்சு முடியவே முடியாதுப்பா. இப்ப முடிவா என்ன சொல்ற? உன் தங்கச்சி அனுப்ப முடியுமா முடியாதா? ஊர் பெரியவங்களுக்குலாம் வணக்கம். வணக்கம். என் குடும்பத்தை பத்தி ஆறாரோ என்னென்னமோலாம் சொல்லுதாவ. நான் அதெல்லாம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பஞ்சாயத்து ஆறு மேல, என் மேலையா இல்ல என் குடும்பத்து மேலையா இல்ல என் தங்கச்சி மேலையா? பா, உன் தங்கச்சி தானே அந்த தம்பி கூட வந்து வாழ மாட்டேங்குது. உன் தங்கச்சி மேல தானே பிராது. அப்போ என் தங்கச்சியே இந்த பிராதுக்கு சரியான பதில் சொல்லுவா. இதுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் தங்கச்சி ஏன் குடும்பம்னு நீ தானே மூக்க நீடிக்கிட்டு முன்னாடி வந்து நிப்ப. அப்ப நீ தானே பதில் சொல்லணும். உன் தங்கச்சி கிட்ட ஏன் மகன் கூட வாழிடுன்னு நீ தான் சொல்லி அனுப்பி வைக்கணும். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத மாமனார. என் தங்கச்சி ஒன்றும் பச்சை புள்ள கிடையாது. வளர்ந்தவ, படிச்சவ, போலீஸ் அதிகாரி. அவளுக்கு சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அவ தான் இதுல இந்த விஷயத்துல முடிவெடுப்பா. தம்பி, நீ ஒரு வார்த்தை சொன்னீன்னா உன் தங்கச்சி கேட்டுக்கும்ல. பெரிய மனுஷன், நீ தானே சொல்லணும். இதை பாருங்கய்யா, பொம்பளை பிள்ளைங்கள மிரட்டி அதட்டி நாம நினைக்கிறதெல்லாம் செய்ய சொல்றதெல்லாம் அந்த காலம். என் தங்கச்சிகளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. இந்த விஷயத்துல என் தங்கச்சி என்ன முடிவெடுக்குதாலோ அதான் முடிவு. அவ சிவபாலனோட போய் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா தாராளமா போய் வாழட்டும். அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சால்னா அடுத்து அவ என்ன செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அதை நடத்தி வைக்கிறது தான் ஒரு அண்ணனா என்னுடைய கடமை. அதுக்கு தான் இந்த ஜென்மம் இருக்கு. என்னல பெரிய ஜென்மம் புடலங்க ஜென்மம். நானும் டிசைனா வந்து உன் வீடு ஏறி உன் தங்கச்சியை கூப்பிட்டு பார்த்துட்டேன். முடியவே முடியாதுன்னு ஒத்த காலில் நிக்காய்வா. இல்ல வாழை இஷ்டம் என்னன்னா தாலியை அத்து கொடுக்க சொல்லு. இல்லையா நான் எடுத்துக்கிறேன், நானே அக்கிற பாரு. என்ன 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 என் மேல கை வச்சிருவியா நீ? மரியாதையா போயிடு. பக்கத்துல வந்த அவ்வளவுதான். விடல, அந்த ஆளு பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஆத்திரத்தை தூண்டி அவர் குளிர் காய பாக்குதாரு. தயவு செஞ்சு விட்டுல, விட்டுடு. சம்மு விடல, சொல்லுதல்ல விடு. இப்ப இந்த சண்டையை வச்சு பஞ்சாயத்தை குழப்ப போறியா? விடல, சொல்றத கேளு. இவ்ளோ நேரம் உணர்ச்சி வசப்படாம இருந்தல்ல, இப்ப ஏன்டா இப்படி பண்ற? சொன்னா கேளு. என் தங்கச்சி மேல என் கண்ணு முன்னாடியே கைய வைக்க வருவான். என்ன பாத்துட்டு சொல்லுதீங்களா? வேண்டால, விட்டுரு. நிறுத்தல. என்ன என் மேல கை வச்சா பயந்துரு நினைச்சா? என் மேல கைய வைக்காம என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காங்க? என் மேல கைய வச்சா ஐயா, ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு செய்முறை இல்லாம ஒரு சீர்சனம் இல்லாம கட்டின சேலையோட ஒருத்தியா என் வீட்டுக்கு அனுப்பி வச்சா இந்த உரிப்பைய. இவன் நல்லதான வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப இன்னொருத்தியா அதே மாதிரி அனுப்பி தொலைக்க வேண்டியதானே? சொந்த தங்கச்சிக்கு சீ செஞ்சு அனுப்ப துப்பு கட்டவன் அவளை அனுப்புன்னு சொன்ன உடனே எப்படி கோபப்படுதான் பாத்தீங்களா? ஒரு தங்கச்சிய ஓசியில கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு போன பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எனக்கு சோத்துல உப்பு போட்டு திங்கிறானு தெரியல. எனக்கு உப்பு போட்டு திங்கிறவனால இந்நேரம் இந்த பையன் மானத்துக்கு பயந்து இந்நேரம் அவன் தங்கச்சியை அனுப்பிச்சிருப்பான். அவன் இவனுக்கு தான் வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே கிடையாது. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருப்பீங்களா? மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோங்க. என்னடி
போலீஸ்காரினா என்ன உனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா? மாமனார போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இதுவே நான் கொடுக்கிற அதிகபட்ச மரியாதை. இப்ப நீ பேசுன உன் வாயை உடைச்சிருவேன். ஏத்தா ஒண்ணுன்னா அடக்க வடக்கமா இருக்க வேணாமா? பஞ்சாயத்துல வந்து இப்படியா பேசுறத? ஏன் பொண்ணுனா பேசக்கூடாதா? வாயை பொத்திக்கிட்டு ஓரமா நிக்கணுமா? என் அண்ணனை அசிங்கப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் பேசுவேன். என் அண்ணனை அவமானப்படுத்தினா நான் தட்டி கேட்பேன். தட்டி கட்டி எல்லாரும் கடிக்க போற நீ? இஷ்டமில்லாதவ கட்டுற தாலி தானே இது? இஷ்டம் கழட்டி கொடுக்க வேண்டியதானே நீ? முடியாது, கழட்டி கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதோ நிக்கிறானே துரோகி சிவபாலன், அவன் என்னோட சம்மதம் இல்லாம ஊரு முன்னாடி என் கழுத்துல அத்துமீறி தாலி கட்டிட்டான். அதுக்கு காரணம் இதோ நிக்கிறாரு இந்த சௌந்தர பாண்டி தான். ஏன் இதெல்லாம் எதிர்த்து கேட்க இங்க யாருக்கும் மனசு இல்லையா? ஏண்டா பொறுக்கி பயலே, ஒரு பொண்ணு கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டினு இவனை கேட்க உங்க யாருக்கும் துப்பு இல்லையா? என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுறீங்க. இப்ப கேட்டுக்கோங்க, இவன் என் கழுத்துல தாலிய கட்டி என்ன மட்டும் இல்ல, என் அண்ணனை என் குடும்பத்தை எல்லாரையும் அசிங்கப்படுத்தி இருக்கான். நிச்சயமா இவன் கூட நான் வாழவே மாட்டேன். அதே நேரம் இவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தாலியை உசிரே போனாலும் நான் கழட்டி கொடுக்க மாட்டேன். நான் பட்ட வேதனை, என் குடும்பம் பட்ட வேதனை, அதை இவ அனுபவிக்க வேண்டாமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க அம்புட்டு பேரும் ஒசுங்கி போய் நிக்குதோம். இந்த வலிய இவ அனுபவிக்க வேண்டாமா? இவ குடும்பம் அனுபவிக்கணும். யாரு வந்து கேட்டாலும் சரி, இந்த தாலியை நான் நிச்சயமா கழட்டி கொடுக்கவே மாட்டேன். ஏண்டே, அந்த தாலியை வச்சுக்கிட்டு நீ அப்படி என்ன தாண்டி செய்ய போற? செய்வேன், நிறைய செய்வேன். அம்புட்டு அக்கிரமத்துக்கும் சேர்த்து உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்காம விட மாட்டேன். என்னல என்ன என்னைய உள்ள தூக்கி வைப்பியா? என்னடி பெரிய போல்ஸுகிற திமிரா? ஆமா, திமிருதான். ஆனா போலீஸ்ங்கிற திமிரு இல்ல, சண்முகத்தோட தங்கச்சிங்கிற திமிரு. அசிங்கப்படுத்துனீங்கல்ல, பதிலுக்கு நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. அண்ணா விடுன, இதுங்க கூடலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. முட்டு பேருக்கும் காதல விழுந்துச்சா இல்லையா? இதுதான் என் முடிவு. இவங்களை என்ன செய்யணுமோ அத நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆமா, ஆர்டர் போட்டுட்டேன். அண்ணா பைக் சாவி கொடுங்க. குடுன. ஏய், என்னப்பா அது? அந்த பிள்ளை பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. ஊரு பெரிய மனுஷங்களை மதிக்காம போகுது. வாங்க வீரா, என்னாச்சு? ஸ்டேஷன் ஏதாவது மாறி வந்துட்டீங்களா என்ன? இங்க உங்களுக்கு டியூட்டி போடலையே. இல்ல மேம், நான் போலீஸ்காரியா வரல, புகார் கொடுக்க வந்திருக்கேன். புகாரா? என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஹராஸ்மெண்டா? அத நீ எஸ்பி ஆபீஸ்க்குள்ள கொண்டு போணும். இது வாழ்க்கையில ஹராஸ்மெண்ட் மேடம். என்னோட சம்மதம் இல்லாம ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிட்டான்.
இப்ப வந்து என்ன தினமும் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் மேடம். ஒரு எஸ்ஐக்கு இந்த நிலைமையா? யாருமா அது? என் அத்தை பையன் தான் மேடம். எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். இதோ இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. எனக்கும் கௌதம்ங்கிறவருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி நடந்த ஏற்பாடு. இது கல்யாண வீடியோ மேடம். இதுல அவன் எனக்கு கட்டாய தாலி கட்டின வீடியோலாம் இருக்கு. சரி, அப்ப கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மேடம். ஊரு பஞ்சாயத்தை கூட்டி அவனும் அவங்க அப்பாவும் என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அவன் கூட நான் வாழணும்னு மிரட்டுறாங்க. ஓ, அப்பங்காரனும் இதுல கூட்டா? இதை விடக்கூடாது. போலீஸ்னா என்ன நினைச்சிட்டாங்க? உடனே நடவடிக்கை எடுப்போம். நீ முதல்ல அவங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ரெடியா எழுதி கொண்டு வந்திருக்கேன் மேடம். நடந்ததை தெளிவா நான் இதுல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஏட்டம்மா. மேடம் சொல்லுங்க மேடம். இந்தாங்க, ரைட்டர் கிட்ட கொடுத்து இத முதல்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். கம்ப்ளைண்ட்க்கு ரெசிப்ட் நான் சைன் பண்றேன். உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேடம். ஆமா, அவங்க வீடு எங்க இருக்கு? நான் கூட்டிட்டு போறேன் மேடம். முதல்ல அந்த அப்பனையும் மகனையும் அள்ளிட்டு வந்து லாக்அப்ல போட்டுட்டு அப்புறமா விசாரிக்கலாம். ஏட்டம்மா மேடம், 2 பீஸ் என் கூட வாங்க. 2 ஹேண்ட் கப்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறோம். ஓகே மேடம். ஜீப் ரெடியா இருக்கு, இப்பவே போலாம். ஓகே வீரா, உடனே போய் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். வா. ஓகே மேடம். அப்பப்பப்பப்பப்பப்பா சௌந்தரம் பா, சும்மா சொல்லக்கூடாதுல, உண்மையிலேயே பிச்சு உதறிட்டேன். அடடடடடடா, என்ன நடிப்பு, என்ன வசனம். இலே, அந்த வீரா அப்படியே தெரிச்சு ஓடி போயிட்டாள். அவ வீட்டுக்குள்ளார போய் அவளையும் அவன் அண்ணனையும் உசுப்பி விட்டாளா. ஆனா அந்த வெறும் போய் அவ்வளவு பொறுமையா இருந்து அம்புட்டையும் மேனேஜ் பண்ணி தொலைச்சு விட்டான். அவ என்னைய வெறுப்பேத்திட்டு தான் நினைச்சிட்டா. ஆனா நானு ஊரு முன்னாடி நிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டோம்ல. அத பொறுக்க முடியுமா அந்த வீராவால? அத பொங்கிட்டா. அம்பிட்டு பேசினவ தாலி அறுத்து எரிஞ்சிட்டு போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவ அக்காக்காரி பஞ்சாயத்துல வச்சு அந்த வெங்கடேசன் கட்டின தாலிய அறுத்து வீசினால, அதே மாதிரி இவ நடந்துப்பான்னு நினைச்சேன். அது மட்டும் நடக்கல. அக்கா, அடி மேல அடி வச்சா அம்மி மட்டும் இல்ல ஆணையும் அசையனும் பலதரம் சொல்லியிருக்கேன். இது வெறும் ஆரம்பந்தேன். அந்த தாலி அவ அறுத்து வீசுற வரைக்கும் நான் தொடர்ந்து அவளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ, உன்ன போல வருமால. பஞ்சாயத்துல வச்சு அவளை கேவலப்படுத்திட்டா. இனிமே பாரு, அவன் நொன்ன வந்தாலும் கேட்க மாட்டா. இல்ல என் வீட்டுக்காரி போய் என்ன கெஞ்சினாலும் கேட்க மாட்டான். இனிமே இந்த வீட்டு படி ஏறி அவ வரவே மாட்டான். இந்த பிரச்சனை ஓஞ்சுதுக்கா. பாவி பாவி படுபாவி, பெத்த புள்ள வாழ்க்கைய அழிச்சிட்டு சந்தோஷப்படுதியலே. நீங்களா ஒரு மனுஷனா? என்னத்துக்கு தான் உங்க புத்தி இப்படி போகுது? என்னடியே, என்னாச்சு உன் பெத்த பிள்ளைக்கு? இவன் என்ன அவளை லவ் பண்ணி அவ கழுத்துல தாலிய கட்டினா? இவனுக்கே விருப்பம் இல்லாம தானே அவ கழுத்துல தாலிய கட்டினா. விருப்பம் இல்லாதவ விலகி போறது தானே சரி. ஐயோ ஆண்டவா, என்னத்துக்கு தான் இந்த மனுஷனை இந்த மாதிரி குரூர புத்தியோட படிச்சியோ தெரியலையே. இந்தாருங்க, அவ என் மருமக, என் மகனோட பொண்டாட்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியது தானே. யார கேட்டு நீங்க பஞ்சாயத்தை கூட்டினீங்க? இது எந்த ஒரு நியாயம்? இது சௌந்தர பாண்டியோட நியாயம். அவளுக்கு பிடிக்காத கல்யாணம், அவகிட்ட கேட்காம தாலியை கட்டி போட்டான். அவ அப்படிதான் கோவமா இருப்பா. நான் கொஞ்சி கெஞ்சி அவ கால்ல விழுந்து கைய புடிச்சு எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதுக்குள்ளதான் நீங்க கெடுத்து விட்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? பா, ஏன்பா எதுக்காக வீராவை பழி வாங்குறதுக்காக அம்மா வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குப்பா இப்படி ஒரு வேலையை செய்றீங்க? இல்ல சிவபாலா, நீயாலே எப்படி பேசுத? இல்ல
அவ தாலிய கலட்டி வாங்கணும்னு நீ தானே சொன்ன. அதுக்காக இப்படியா ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுவாங்களா? பாவம் அத்தான், பாவம் அவர் எவ்வளவு அவமானப்பட்டு நின்னாருன்னு பாத்தீங்களா? அத்தான் நொத்தான் பொத்தான் உடஞ்சி போன பொத்தான் அவன். அம்புட்டுக்கு அவன் தானே காரணம். இந்த மாதிரி அடிச்சு உட்கார வச்சாத்த அவங்க எல்லாருக்கும் அறிவே வரும். இவங்க எதுக்கு வர்றாங்க? ஏய் சிவபாலன் நீ தானே? ஆமா நான் தான். ஆமா நீங்க எதுக்கு பர்மிஷனே இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வரீங்க? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அப்பா யாரு? இவரா? என்ன மேடம் நீங்க பேசுற தோரணையே சரியில்லையே. என்ன இது குடும்பஸ்தனுங்க இருக்கிற வீடு, இப்படி நீங்க அத்துமீறி இங்க வர்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்துருக்காங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்க மகனும் நீங்களும் தான் வேணும். அரஸ்டா? என்னம்மா சொல்லுதிய? இங்க பாருங்கம்மா, இந்த பையன் மேல கட்டாய தாலி கட்டினதாவும் கட்ட பஞ்சாயத்து வச்சதாவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூடவே இவன் கூட சேர்ந்து சதி செஞ்சதா இந்த ஆள் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும்.